வணக்கம் நண்பா. ஸ்கல் கேண்டி இந்த பேரை கேட்டதுமே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா ஆடியோ உலகத்தின் அரசன், அதாவது காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி. அதாவது காட்டில் எத்தனையோ சிங்கங்கள் இருக்கும், அதே மாதிரி இதுவும் ஒரு சிங்கம் தான். அதாவது ஆடியோ உலகத்தின் ஒரு அரசன். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இயர்பட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேர் வந்து இண்டி ஏஎன்சின்னு பேர் போட்டிருக்காங்க. இந்த இயர்பட்டில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க, என்ன புதுமையை பூத்திருக்காங்க, எல்லாமே ஒரு அன்பாக்சிங்கோட இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திக்கோங்க. தென் கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய புதிய கேட்ஜெட்ஸோட அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, ஃபஸ்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கப் இருக்கிறேன், உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பேக்கிங்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரொம்ப ராயலாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரீமியம் பிராண்ட், பேர் போன பிராண்ட், அவங்க பேக்கிங் சொல்லவா வேணும். அதாவது பாக்ஸை பிரிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள், அது ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க பேக்கிங்கை. பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, இயர்பட் உங்களுக்கு தனியாக டிப் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்பாஞ்சில். தென் சார்ஜிங் டாக் உங்களுக்கு தனியாக கீழே இருக்குது, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை இப்போதைக்கு நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம். தென் இந்த சார்ஜிங் டாக்கையும் எடுத்து ஒதுக்கி வச்சுடுவோம். இதை தவிர வேறு என்னென்ன பாக்ஸில் வருதுன்னா, சார்ஜிங் டாக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க. தென் கொஞ்சம் இயர் டிப்ஸ் இருக்குது, அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி இயர்பட் இந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. எல்லாமே ஃபுல் டச் கண்ட்ரோலில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பட்டன் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறமா எல்லா இயர்பட்லேயும் வர மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது எது காமனாக இருக்குங்கிறத பார்த்து நம்ம அதை பற்றி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் என்ன புதுமையாக இருக்குங்கிறத அதை மட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதாவது ஃபோனில் நீங்கள் தீம்ஸ் செட் பண்ணுவீங்க, சேஞ்ச் பண்ணுவீங்க, கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. அதாவது சில விஷயங்கள் கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆடியோ விஷயத்தில் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆடியோ ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு தனியாக இதில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ஏஎன்சி இருக்குது. ஏஎன்சி மீன்ஸ் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஏஎன்சினா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இது ஒரு டெக்னாலஜி தான். இது கொஞ்சம் இன்னும், அதாவது என்ன சொல்கிறது, கொக்கோ கோலாவோட சீக்ரெட் மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி எல்லா விஷயமே உங்களுக்கு சீக்ரெட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்புட்டு உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கிறத அவங்க ஓப்பனாக வெளியே விடலை, அதை கொஞ்சம் சீக்ரெட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. தென் இதில் உங்களுக்கு ஆடியோ டியூ டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்காங்க. ஆடியோ டியூ டெக்னாலஜினா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ வரக்கூடிய பைக்கில் எல்லாமே ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸ்னால் ரொம்ப எளிமையாக புரிகிறதுக்கு அட்வான்ஸ்ட் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லலாம். இதை நீங்கள் டெக்னிக்கல் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லிக்கலாம். அதாவது நீங்கள் பிரேக் படிக்கும்போது எப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுதோ, அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் இயர் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அவுட்புட். அதாவது நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஒரு யூனிக்கான ஒரு வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதாவது மற்ற இயர்பட் மாதிரி உங்களுக்கு வளன்னு இருக்காது. சில விஷயங்கள் எல்லாமே காமனாக பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அவ்வளோதான். தென் இதில் உங்களுக்கு ஃபைண்ட் வித் டைல் ஆப்ஷன் இருக்குது. அதாவது இதுவும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதாவது இயர்பட் மூலிமா நம்ம பொதுவாக பாட்டு கேட்போம். பாட்டு கேட்டதுக்கப்புறமா அந்த இயர்பட்டை தூக்கத்தில் எங்கேயாவது ஒதுக்கி வச்சுடுவோம், இல்லை வந்து மறதியில் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் இயர்பட்டை தேடி 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 நமக்கு வந்து உயிரெலாம் போயிடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ஃபோன் மூலிமா பார்க்கும்போது இயர்பட் எங்கே இருக்குங்கிறத ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதோட ரேஞ்ச் வைஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க, அதாவது எங்கே இயர்பட் இருக்குங்கிறத நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் புதுமையான ஆப்ஷன். இதுக்கப்புறமா 2 மைக் இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது. மைக்கோட குவாலிட்டியெல்லாம் அதாவது வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். கால் பேசும்போது அது தனியாக உணர முடியுது. அதாவது இதை என்னால் சாம்பிள் காமிக்க முடியாது. அதே மாதிரி பாட்டு கேட்கும்போதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. பேஸெல்லாம் உங்களுக்கு தாறுமாறாக இருக்குது. அதாவது ரிச் ஃபீலை வந்து கொடுக்குது. அதை கேட்டு ரசிக்கும்போது தான், அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு வந்து தெரிய வரும். அதாவது காதுக்குள்ளே பூகம்பம் வந்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதாவது பூம் ஹெட்ஃபோனை நம்ம வந்து மாட்டினதுக்கப்புறமா பாட்டு கேட்கும்போது ஒரு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதுக்கப்புறமா இதில் இன்னும் பல விஷயங்கள் யூனிக்காக இருக்குது. அதாவது சார்ஜிங்கை பொறுத்த மட்டும் 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணாலே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு கேட்டேன். எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ பேக்கப் இது அதிகமாக கொடுக்குங்கிறத அப்போ தான் என்னால் உணர முடிஞ்சிச்சு. தென் அப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வேறு இதில் தந்திருக்காங்க.
ஓவராலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறேன், நம்பி வாங்கிக்கலாம். அதில் ஒரு விஷயம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சாமானிய மக்களுக்கு இது செட் ஆகாத நண்பா. ஏன்னா டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக உழைப்பை போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு சீப் ரேட்டில் கிடைக்காது. அதாவது ஒரு விலை வந்த பொருளை வந்து நீங்கள் வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது ஓவர் சார்ஜ், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒத்தான விஷயங்கள் நிறையவே இருக்குது. பட் ஒரு சாதாரண மனிதனுக்கு இது தேவையில்லாத விஷயம். இது வந்து பெரிய ஒரு ஆடம்பரம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் பாட்டு கேட்குறது அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். எதுக்கு நம்ம வந்து வீணாக காசை வேஸ்ட் பண்ணோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வேணால் கீழே கொடுத்துருக்குறேன். அதாவது பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பெரிய விஐபிகளுக்கு வந்து இது செட் ஆகும் நண்பா. இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது கம்மி ரேட்டில் கேட்ஜெட் ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணணும்னா அதோட பட்ஜெட்டை கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், இந்த மாதிரி கேட்ஜெட் வந்தால் நல்லாயிருக்கும், அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வாங்கி நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். இதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சந்திக்கலாம் நண்பா.